வணக்கம் தோழர்களே. உச்ச நீதிமன்றம் ஒரு அதிர்ச்சிகரமான தீர்ப்பை சொல்லியிருக்கு. திருப்பரங்குன்ற வழக்குல நாங்க தலையிட மாட்டோம், உயர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பே செல்லும் என்று சொல்லியிருக்கு. இது நமக்கெல்லாம் பேர் அதிர்ச்சியெல்லாம் இல்ல, ஏன்னா இந்த தீர்ப்புகளை நாம் எதிர்பார்த்ததுதான். ஏன் அப்படின்னா 1950 தந்தை பெரியார் ஒரு விஷயத்த சொன்னார். அன்றைக்கு 1950 உச்ச நீதிமன்றம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கும் இடஒதுக்கீட்டிற்கும் எதிராக தீர்ப்பு வழங்கியது. அதெல்லாம் செல்லாதுன்னு தீர்ப்பு வழங்குச்சு. நம்ம 1920 வகுப்பு வாரி இடஒதுக்கீடு குறித்து நம்ம பேசணும். அது செல்லாதுன்னு 50 தீர்ப்பு வந்த உடனே அது செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்த நாளையே வகுப்பு வாரி நாளாக அறிவித்து நீதிமன்றங்கள் எப்படி இயங்கும் என்று தெளிவா சொன்னார் தந்தை பெரியார். நாம வகுப்பு வாரி உரிமை, இடஒதுக்கீட்டு உரிமை அப்படின்னு சட்ட திட்டங்களை எல்லாம் இயற்றி நீதிமன்றங்களுக்கு போவோம். அப்போ நீதிமன்றத்தை அபகரித்து முற்றிலும் தன் கையில வச்சுக்கிட்டு நாம எடுத்துட்டு போறோம்ல சட்ட திட்டங்கள்லாம் தகர்த்தெறிவார்கள் பார்ப்பனர்கள் என்று சொன்ன. இதனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தந்தை பெரியார் மீது தொடுக்கப்பட்டது. பெரியார் நீதிமன்றத்தில் நின்று பார்ப்பன அதிகாரத்திற்கு எதிராக முழக்கம் எழுப்பினார். ஏன் இந்த வரலாறு சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். 1950 பேசினது இன்றைக்கு 2025 முடிஞ்சிருச்சு. 75 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியை போல அதை சொன்னார் தந்தை பெரியார். ஏங்க, சாதாரணமா மாவட்ட நீதிபதி ஆகணும் அப்படின்னா இங்க இடஒதுக்கீடு இருக்கு, பரீட்சை எழுதுனா வந்துடலாம். பரீட்சை எழுதி இடஒதுக்கீட்டின் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள மாவட்ட நீதிபதியா எல்லா சமூகமும் வந்துடலாம். ஆனா அதுக்கு மேல போகணும்னா அடையாளம் தேவைப்படுகிறது. இப்ப உயர் நீதிமன்ற நீதிபதியா போகிறதுக்கோ உச்ச நீதிமன்ற நீதிபதியா போகணும்னாலோ கொலிஜியம் சிஸ்டம் இருக்கு. அதாவது ஒரு குழு தான் இந்த நபர்களை தேர்வு செய்வார்கள். அந்த குழு என்னவா இருக்கும்? உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரையும் 3 பேர் கொண்ட குழு. தலைமை நீதிபதி, அவரோட சீனியர் 2 பேர் நீதிபதிகள். உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி, சீனியர்கள் 4 பேர் மட்டும்தான் வித்தியாசம். பரீட்சை கிடையாது, எதுவும் கிடையாது. யார வேண்டாலும் அவங்க அவங்களுடைய 10 ஆண்டு கால அனுபவத்தின் அடிப்படையில தேர்வு செஞ்சுக்கலாம் உயர் நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. வெளிப்படை தன்மை இல்லை என்று தொடர்ந்து நம்முடைய தோழர்கள் வாஞ்சிநாதன் போன்றவர்களாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கொலிஜியம் சிஸ்டத்துல வெளிப்படை தன்மை இல்லை. இந்த கொலிஜியத்தை ஒழிக்க பார்த்தாங்க பாஜக. அதுக்கே நம்ம சண்டை போட்டோம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. எனக்கு அந்த கொலிஜியத்தை வச்சே நமக்கு ஆப்படிக்கிறாங்க. 2018 இதே மோடி அரசு நாடாளுமன்றத்துல ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னது. 2018 மோடி அரசு என்ன அதிர்ச்சிகரமான தகவல்? ராஷ்டிரிய ஜனதா தளினுடைய எம்பி மனோஜ்குமார், இந்த மனோஜ்குமார் அவர்கள் ஒரு கேள்வியை நாடாளுமன்றத்தில் வைக்கிறார். இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடிகள், பட்டியலின மக்கள், பெண்கள், சிறுபான்மையினர் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு நாடாளுமன்றத்துல கேள்வி வைக்கிறார். அப்ப நாடாளுமன்றத்துல மோடி அரசு கொடுத்த பதில் தான் இப்ப நான் சொல்ல போறது. 715 பேர் 2018 715 பேர் நீதிபதிகளா உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் இருக்கிறாங்க. அதுல 164 பேரு தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரதிநிதிகள். பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலின, பழங்குடியின, பெண்கள், சிறுபான்மை சமூகத்திலிருந்து மொத்தமே 164 பேர் தான். 715 பேர்ல 164 பேர்னா உயர் வகுப்பை சேர்ந்த உயர் சாதியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 78% பேர் இருக்கிறாங்க. இதுதான் நீதிமன்றத்தின் நிலைமை. இதை ஏங்க இப்ப சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அப்படியே திருப்பரங்குன்ற சிக்கந்தர் தர்காவை வச்சு ஒரு பெரிய அளவுல மத கலவரத்தை தூண்டுவதற்கான பல திட்டமிடல்களை பாஜக சங்கிகள் போட்டாங்க. உங்களுக்கு தெரியும். பயங்கரமா உள்ள போய் நின்று பாஜக கொடியை வைத்து முருகன் கோயிலுக்குள்ள நின்று பாரத் மாதா கி ஜெய் என்று கோஷம் எழுப்பியது உங்களுக்கு தெரியும். திடீர்னு மலை மேல ஓடி போய் சிக்கந்தர் தர்காவை இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண அயோக்கியத்தனம் தெரியும். சிக்கந்தர் தர்காவில வழிபடக்கூடாதுன்னு அவ்வளவு உள்ளடி வேலைகளை பார்த்தாங்க நமக்கு தெரியும். உள்ளூர்ல இருக்கிற வணிகர்களை மிரட்டி விளக்கேத்த வச்சாங்க நமக்கு தெரியும். ஒருத்தர் உயிரவே விட்டாருங்க, தற்கொலை பண்ணி செத்தாரு, அதுவும் நமக்கு தெரியும். இவ்வளவு பிரச்சனைகளை கையில் எடுத்து உயர் நீதிமன்றத்துல சாமிநாதன் என்கிற நீதிபதியை கையில வச்சுக்கிட்டு ஒரே நாள்ல எல்லா தீர்ப்பையும் டப்பு 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 டப்புன்னு கொண்டு வந்தாங்க. அதுவும் நமக்கு தெரியும். இந்த ஒரே நாள் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இந்த சிக்கந்தர் தர்கா வழக்கு உயர் நீதிமன்றம் மதுரை பெஞ்ச் போகுது. இந்த மதுரையில அத வழக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்குது. அதுல ஒருத்தர் நிஷாபானு, இன்னொருத்தர் ஸ்ரீமதி. இவங்க 2 பேரும் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு 2 தீர்ப்பு சொல்லிட்டாங்க. 2 பேரும் வேற வேற தீர்ப்பு சொன்னாங்க. அதுல நிஷா பானு அவர்கள்
ஒரு தெளிவா ஒண்ணு சொன்னாங்க, வழிபாட்டு உரிமையில நம்ம கை வைக்க முடியாது. இப்போ என்ன தொடருகிறதோ அதே மாதிரி தொடர்ந்து அவங்க வழிபட உரிமை இருக்கு அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க. ஸ்ரீமதி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படிலாம் விட முடியாது. ரம்ஜானும் பக்ரீத்துக்கு மட்டும்தான் நீங்க போய் தொழுகை நடத்தணும். மற்ற நாட்கள்ல உள்ள போய் தொழுகை நடத்தக்கூடாது. அப்படி நீங்க தொழுகை நடத்தினீங்கன்னா காசி விஸ்வநாதர் ஆலயம் மேல இருக்கு, அங்க நீங்க போக முடியாது. அங்க மக்கள் போக இடைஞ்சலா இருக்கும். ரெண்டாவது, இதே ஆக்குபை ஆயிரும். இப்படியே வழிபாட்டு உரிமைன்னு பேசி ஆக்குபை பண்ணிடுவீங்க. யார? இந்த ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற மலையும் நீங்க ஆக்குபை பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு. இது நீதிபதி கொடுக்க முடியாது, சங்கிகள் தான் கொடுக்க முடியும். அப்படி ஒரு தீர்ப்பை ஸ்ரீமதி கொடுத்தாங்க. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. தகுதியான உரிமையியல் நீதிமன்றத்துல இந்த வழிபாட்டு உரிமை உறுதி செய்யப்பட்ட பிறகு மற்றபடி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப 2 நீதிபதியும் வேற வேற தீர்ப்பு கொடுத்ததுனால 3வது நீதிபதி கிட்ட போகுது. 3வது நீதிபதியான விஜயகுமார் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்றாங்க. இதேதான் கொஞ்சம் வேற மாதிரி. ஸ்ரீமதி அம்மாவுடைய தீர்ப்பை கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாரு. ரம்ஜானு பக்ரீத்துக்கு போய் சாமியை கும்பிட்டுங்க, மற்ற நாள் உயிர் பலியிடுவது, அங்க போய் மாமிச விருந்து சரிவது, இது எதுவுமே செய்யக்கூடாது. உரிமையல் நீதிமன்றத்துல தெளிவான முடிவெடுக்கிற வரைக்கும் இது எதையுமே செய்யாதீங்க. ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் போய் சாமி கும்பிட்டுக்கலாம். அதைதான் ஸ்ரீமதின்னு சொன்னாங்க. அதைத்தான் 3வது நீதிபதியும் சொன்னாரு. அதைத்தான் சாமிநாதனும் சொன்னாரு. சரிங்களா? ஒரே ஒரு நீதிபதி நிஷா பானு. இப்ப வாங்க நீதிமன்ற நடைமுறைக்கு வாங்க. இந்த நிஷா பானு அம்மா தமிழ்நாட்டுல முக்கியமான 3 நீதிபதிகள் ஒருத்தர், 3வது இடத்துல இருந்தவர். கடைசியில் இங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? இவங்களை அடிச்சு தூக்கி கொலிஜியத்துக்குள்ள வந்துடக்கூடாது. இவங்க கொலிஜியத்துக்குள்ள வந்தா சாமானிய மக்களினுடைய உரிமைக்காக பேசிடுவாங்க, இவங்களையும் நீதிபதியாக்கணும்னு கேட்பாங்க. அதனால இந்த அம்மாவை முதல் காலி பண்ணு. இந்த அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் திருப்பரங்குன்ற விவகாரத்துல தலையிடுவாங்க, தூக்கி கேரளாவுக்கு அடி அப்படின்னு தூக்கி கேரளாவுக்கு அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே எம் சுந்தர் என்கிற நேர்மையான நீதிபதி அவர்களை கொலிஜியத்துக்குள்ள வரவிடாம அவரை தூக்கி மணிப்பூர்ல அந்த உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா போட்டு விட்டாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா அரசியல்? அவர் இருந்தா நேர்மையா நின்று நல்லவங்களை உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லுவாருன்றதுக்காகவே அவரை தூக்கி மணிப்பூர்ல போட்டு நேர்மையா தீர்ப்பு சொன்னதுக்காக இந்தமா நிஷா பானு அவர்களை தூக்கி கேரளாவுக்கு போட்டு விட்டாங்க. கேரளாவில் அவங்களுடைய கிரேடு 8வது இடமோ 7வது இடமோ இருக்கு. இப்போ அந்த அம்மா அங்க ஜாயின் பண்ணல, அவங்க அப்படியே தூக்கி போட்டுட்டு விடுப்புல இருக்கிறாங்க, மதுரையில இருக்கிறாங்க. இப்ப நமக்கு இருக்கிற கேள்வி, நேர்மையானவர்கள் கொலிஜியத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒட்டுமொத்தமா சேர்ந்து முடிவெடுக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லைன்னு நம்புறீங்களா? இந்த சமூகத்துல பதட்டம் வரக்கூடாது, வழிபாட்டு உரிமை மீட்கப்படணும், வழிபாட்டு உரிமை காப்பாற்றப்படணும் நினைச்சது தவறா? இல்ல அந்த அம்மா ஒரு சிறுபான்மை சமூக கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் நீங்க இந்த வேலையை பாக்குறீங்களா? அவங்கள அடுத்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறதுக்கான பவர் இருக்கு, அவங்கள வளர விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இத்தனை கேள்வி இந்த கொலிஜியம் சிஸ்டத்துக்கு பின்னாடி நமக்கு இருக்கு தோழர்களே. இப்ப அப்படியே உச்ச நீதிமன்றத்துக்கு வாங்க. இந்த தனி நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டார் இல்லையா, ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் போய் சாமி கும்பிட்டுக்க, மற்ற நாள்லாம் மூடிட்டு கிளம்பு அப்படின்னு. அதை பார்த்து கோவப்பட்ட ஒருத்தர் சட்டத்தை நம்பிட்டாரு. இமாம் ஹுசேன் ஒரு தோழர், ஒரு சகோதரர், சட்டத்தினுடைய ஆட்சி நடக்குதுன்னு நம்பியிருக்காரு. ஸோ உச்ச நீதிமன்றத்துக்கு போனா நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? உச்ச நீதிமன்றத்துல சட்டத்தை கையில் எடுத்து யாராவது நம்ம கூட நின்ற மாட்டாங்களான்னு போயிட்டார். நமக்கு தான் தெரியுமே சிஸ்டமே. அங்க போனோடனே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ரொம்ப தெளிவா நேத்து ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புல நாங்க தலையிட மாட்டோம். எனக்கு புரியவே இல்லை. இதே உச்ச நீதிமன்றம் தான் ராமர் கோயில் வழக்குல, பாபர் மசூதி இடிப்பு வழக்குல கூட்டு மனநிலைக்கு, கூட்டு மனசாட்சிக்கு நாங்க பொறுப்பேற்று தீர்ப்பை நாங்க பெரும்பான்மை மக்களான இந்துக்களுக்கு கொடுக்கிறோன்ற பேர்ல சங்கிகளுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. நாம யாரும் எந்த கோயிலையும் இடிச்சு விட்டு நான் மாரியாத்தா கோயில் கட்ட போறேன்னு சொன்னதே கிடையாது. நம்ம எல்லா சாமியும் கும்பிட்டு கைகால் சுகத்தை கொடு சாமி, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் தான் இந்து. இந்த சங்கி பயல்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அப்ப இந்த சங்கி பயலுக கூட்டு மனசாட்சிக்கு தீர்ப்பு கொடுத்துச்சுங்க, எங்க பாபர் மசூதி இடிப்புல. ஆனா இங்க தலையிட மாட்டாங்க. இந்த தீர்ப்புகளை எல்லாம் பாத்துக்கங்க, இங்க சட்டத்தின் ஆட்சி இல்லை என்பது தெரியும். நீதிமன்றத்துக்குள்ளே ஒருத்தர் செருப்ப தூக்கி எறிகிறான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, அவர் தலித் என்பதற்காக. நேத்து ஒரு வழக்கறிஞர் உள்ள அடிச்சுட்டு போயிருக்கிறான். அப்ப கொந்தளிச்சு இது குண்டர்கள் ஆட்சியான்னு கேட்க தெரிஞ்ச இதே நீதிபதிகளுக்கு இங்கேயும் அந்த குண்டர்கள் ஆட்சி செய்வானுங்கல்ல, அது தெரியலையா? அதுல ஒரு தீர்ப்புல ஒரே லைன்ஸ் பேசி இருக்கிறாங்க. அங்க அமைதி கூட்டம் நடந்திருக்குல்ல, அப்ப அமைதி கூட்டம் நடந்தா என்ன அர்த்தம்? அவங்க பதட்டம் இருக்குன்னு தானே அர்த்தம்.
பதற்றமா இருக்கிற இடத்துல எதுக்கு வழிபடணும்? அப்பனா முருகன் கோயில பூட்டிடலாமா? பதற்றமா இருக்குன்னு பூட்ட மாட்டோம்ல. ஏன் அதுக்கு அதுக்கு அதை ஏன் பூட்டல, இதை ஏன் பூட்டணும்ன்றீங்க? அப்ப திட்டமிட்டு சட்டத்தின் வழியாக சிறுபான்மையினரோட வழிபாட்டு உரிமை நீங்க மூட போறீங்க, அதை காலி பண்றீங்க. அதானே இதுக்குள்ள இருக்கிற அரசியல். இது எப்படி நியாயமா இருக்கும்? அதனாலதான் தந்தை பெரியாரை நம்ம தூக்கி தலையில வச்சிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் 75 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போறத சொன்னாரு. நீ கஷ்டப்படுவ, சட்டத்தை உருவாக்குவ, நீ அதிகாரத்துக்கு வருவ, எல்லாத்தையும் செஞ்சு போய் நீ நீதிமன்றத்தில் நிப்ப, எல்லாத்தையும் உடைச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நடந்துச்சு. எனக்கு 78% உயர் சாதியினர் உள்ள உட்கார்ந்து இருந்தா சாமானிய மக்களினுடைய வழிபாட்டு உரிமை அவங்களுக்கு எப்படி புரியும்? மக்கள் எழுச்சி அடையாம, சட்டத்தை பாதுகாக்க மக்கள் ஒற்றுமையா களத்துக்கு வராம, மக்கள் அதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்பாம, சிறுபான்மை மக்களினுடைய வழிபாட்டு உரிமை பறிப்பதை வேடிக்கை பார்க்காம ஒருங்கா நின்னா மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், மண்ணை காப்பாற்ற முடியும், அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்ற முடியும், சமூக நீதியை காப்பாற்ற முடியும். இல்ல நான் சுகமா இருக்கேன், நான் கஞ்சியை குடிச்சிட்டு செத்துருவேன் அப்படின்னா செத்துருங்க.